உள்ளமே உன் விடுதலை வசமாக உன் தைரியம் உறுதி கொள்ளி சுதந்திர ராகம் சுடர் விடும் சுந்திட்டு விலகும் மறுபடும் தவறுகளில் இருந்து கற்பவன் என்றும் தோற்பதில்லை நீந்த எடுக்கின்ற முயற்சியை கரை சேர்க்கும். ஹிந்தி மொழியில் மிக அழகாக தயாரித்துள்ளார்கள். அதனை தமிழ் மக்களும் கண்டு கேட்டு மகிழ வேண்டும் என்பதற்காக தமிழில் டப்பிங் செய்யப்பட்டுள்ளது. கண்ணுக்கு விருந்து மட்டுமல்ல, அறிவுக்கு ஒரு புத்துணர்ச்சியும், நாமும் நமக்கு ஒரு சாட்சாத்காரம் கிடைத்தது போல் அனுபவம் என்பது ஏற்படுகின்றது. இன்னைக்கு நான் தி லைட் என்ற பிரம்மாவுடைய சரித்திரத்தினுடைய தமிழ் மொழியில் சினிமா பார்த்தேன். 1.5 மணி நேரம் போனதே தெரியல. நான் இதை ஏற்கனவே ஹிந்தியில் பார்த்துருக்கிறேன். ஆனால் சொன்னாங்க இதை டப்பிங் ஃபில்ம்னு. ஆனால் எனக்கு அப்படி தெரியவே இல்லை. அவ்வளோ அக்யூரேட்டாக அற்புதமாக இருந்தது. அருமையாக இருக்குது. வசனங்கள், வார்த்தைகள் எல்லாம் கூட அருமையாக இருக்குது. அதை நாங்கள் நல்லா ரசித்தோம். வார்த்தைகள் கூட பிழை இல்லாமல் நல்லா இருக்குது. நமக்கு சோதனை வரும்போது இவங்க எப்படி தைரியமாக இருந்தாங்களோ அதே போல் நம்மளும் தைரியமாக இருக்கும்போது பாபாவுடைய உதவி கிடைக்கும். ஓம் சாந்தி இந்த படம் பார்த்துட்டு பாபா படத்தை நாங்களாம் நடித்த மாதிரி இருந்தது. ரொம்ப ஒரிஜினலாக நம்ம பாபா கூடவே இந்த மாதிரியே அனுபவம் ஆயிடுச்சு. அதுவும் அம்மா பாபா கிட்ட பேசுறது, அம்மாவுடைய அந்த போட்டு சீன் ரொம்ப அருமையாக இருக்குது. இது ரொம்ப ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு சினிமா. இந்த உள்ளுக்குள்ளே ரொம்ப போதை வந்துடும். பாபாவுடைய வரலாறு அதை டைரெக்டாக பார்க்கும்போது அப்படியே சிலிர்க்குதுங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் பாபாவோட லௌகி ஹிஸ்ட்ரிலாம் சொன்னாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் செமையாக இருந்தது. புத்தகத்தில் படிச்சிருக்கிறோம், பெரியவங்க தாதிமார்கள்லாம் சொல்லி கேட்டிருக்கோம் அனுபவங்கள். ஆனால் இன்னைக்கு இந்த படம் பார்க்கும்போது நாங்கள் நேரடியாக அந்த இடத்துக்கே வாழ்ந்த மாதிரி, பாபா கூடயே இருந்த மாதிரி ஒரு ஃபீலிங் எங்களுக்கு இந்த படத்தை பார்த்ததுனால கிடைச்சிது. பாபா எவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்தாரோ அதை நல்லா வெளிப்படுத்தி காட்டணும். அதே மாதிரி நம்மளும் எல்லாருமே இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு அந்த மாதிரி பாபா போல நம்பிக்கை. பரமாத்மாவுடைய அவதாரம், அவரோட காரியம் ஆரம்பத்துலேருந்து எப்படி நடந்துச்சு எல்லாமே ரொம்ப தெளிவாக இருக்குது. சில விஷயங்கள் ஆட் பண்ணியிருந்தா நல்லாயிருக்கும். படத்தை பாடு ஒவ்வொருத்தரும் பிரம்மா பாபா மாதிரி நிச்சய புத்தி விஜயந்தில் ஆகணும். பாபா சொல்கிற மாதிரி வெற்றி நம்மளுடைய பிறப்புரிமை. இது வரைக்கும் இந்த மாதிரி படம் பார்த்ததே இல்லை. பிரம்மா பாபாவுடைய ஃபுல் ஹிஸ்ட்ரி ரொம்ப அது தத்துருவமாக இருக்குது. அதாவது பாமர மக்களுக்கும் பார்த்தா புரியும். புரிய அளவு இருக்குது. இது எல்லாருக்கும் எல்லாரும் எல்லாரும் நல்லா இருக்கும். இந்த மூவியில் எனக்கு என்ன பிடிச்சதுன்னா, அந்த ஒரு புது நியூ கான்செப்ட் கொண்டு வரப்போது எவ்வளோ விதமான போராட்டங்களை அவங்க ஃபேஸ் பண்ணாங்க, எவ்வளோ தைரியமாக இருந்தாங்க. ரெண்டாவது அவங்களுடைய நம்பிக்கை. அந்த ஒரு சின்ன ஃபுட்டு இல்லாத போது கூட அந்த ஜிலேபின்னு சொல்லி அவங்க ஃபர்ஸ்ட் அவங்க ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க எப்படி சாப்பாடு கிடைக்கும்னு. பட் அதுக்கப்புறம் கிடைக்குது. இறைவன் அந்த இதை சாட்டிஸ்ஃபை பண்ணி வைக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. எல்லாரும் இந்த மூவியை பார்க்கணும். ரொம்ப டச்சிங்காக இருக்கு. ரொம்ப நல்லா இருந்தது. அம்மா வாதாரம் நல்லா பிடிச்சிருந்தது. நான் அன்னைக்கு பாபாக்காக சைலன்ஸில் இருந்தேன். ஆனால் பாபா இன்னைக்கு பேச வச்சுட்டாரு. ஓம் சாந்தி பாபா நன்றி. இதில் படத்தில் பார்த்ததில் என்னன்னா, ஒரு சிறுவன் ஒரு வயதில் அந்த வலியை பொறுக்க முடியாமல் அழுதிட்டு இருந்த, வலி தாங்க முடியாது சொல்லிட்டு இருந்த சிறுவனை பாபா என்ன பண்ணாருன்னா, அந்த நிலாவை காமிச்சு அந்த வலியை போக்கி அந்த ஆத்மாவை மேலே கொண்டு போய் விட்டாங்க. பார்த்தீங்களா, அதுதான் கடவுள். வணக்கம், என்னுடைய பேர் நிமலன். இந்த புதிய உலகத்துக்கான கனவை நனவாக்குறார். அதை சுருக்கமாகவும் முழுமையாகவும் இந்த திரைக்காவியம் படைத்திருக்குது. இதை படைத்த பிரம்மகுமாரிக்கும் அவர்கள் அதை சொல் மட்டுமல்லாமல் செயல் மூலமாக நடத்தி கொண்டிருக்கிற முறையையும் இது சிறப்பாக அமைச்சு கொடுக்கிறது. இதுக்கு பிரம்ம பாபா என்று இதை தொடக்கின அந்த மேதைக்கும் இந்த பரமாத்மாக சொல்லக்கூடிய அப்பனே சிவனே என்று நாங்கள் கூப்பிடுற ஒவ்வொருவருக்கும் இது நன்றியை தெரிவிக்கிறோம். இதனுடன் சேர்ந்து இதை முழுமையாக படைத்து கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்கள்.